guys, welcome back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் ரீசன்ட்டா வந்து அலன் ரோமனோட ப்ளோ ஹேர் ட்ரை வாங்கியிருந்தேன். ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணலாம், லைக் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான் இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் அலன் ரோமனோட ப்ளோ ஹேர் ட்ரை. பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கு. அண்ட் இவங்களோட வயர் சைஸுமே ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்கள் வயர் சைஸ் பார்த்தீங்கன்னாலுமே இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏன்னா சில ஹேர் ட்ரையர்ஸாக இருக்கட்டும், இல்லை சில ப்ளோ ட்ரைஸாக இருக்கட்டும், வயர் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஃப், பிளாஸ்ட், ஹாட், வார்ம்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அப்படியே குளிச்சே முடியுமே காய வச்சுட்டேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் சீரமோ இல்லை ஸ்ப்ரேயோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடி ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அண்ட் முக்கியமாக நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்னென்னா நாங்கள் வந்து நானும் ஃப்ரெண்டும் லைக் இதில் பண்ணிகிட்டு இருந்தோம். அயன் பாக்ஸில் எடுத்து 2 பேருமே மாறி மாறி ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்டு இருப்போம். லைக் ஏதாவது வெளியே போகிறோம், அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து அயன் பாக்ஸில் ஸ்ட்ரைட்டன் பண்ண காலெல்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து நான் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். அண்ட் நான் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பி பிளண்ட் சலூன் லைக் ஹேர் ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 வரும். பட் ஸ்டில் நீங்கள் முடிய நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இதை ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை. அண்ட் இதில் வந்து லைக் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் முடி வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ஸோ வெட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மிஸ்ட் மாதிரி இருக்குது, ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் அ சீரம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் மிஸ்ட். இப்போ நான் வந்து கையில் அடிச்சு பார்க்குறீங்களா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் மிஸ்ட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுற ஃப்ரம் ரூட் லைக் உள்ளேருந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கையிலே மூவ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி வெட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நான் மேக்ஸிமம் எனக்கு இந்த லேயர் நான் அவ்வளோக்கு ப்ளோ ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்வேஸ் என்னோட லைக் நார்மலாகவே என்னோட முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ கீழே தான் கொஞ்சம் கர்வியாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாமல் கொஞ்சம் கர்வியாக இல்லை வேவியாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதில் எவ்வளோ தூரம் அதில் பண்ண முடியும்னு தெரியல, பட் ஸ்டில் வில் ட்ரை. அண்ட் இதோட ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. லைக் கொஞ்சம் லைக் நீங்கள் வந்து நிறைய அடிக்கணும்னு கூட இல்லை, லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே வெட் ஆகுற அளவுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட போதும். ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப், பிளாஸ்ட், ஹாட் அண்ட் வார்ம்னு இருக்குது. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வார்மில் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஹாட்டில் ஃபஸ்ட்டே கொடுக்க வேண்டாம். ஸோ வார்மில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அது தேவைப்பட்டுச்சுன்னா மேபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நான் 1 மினிட் தான் பண்ண, அப்போவே என்னோட டெக்ஸ்சர் பாருங்கள் அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் முக்கியமாக பார்லரில் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. லைக் அவங்க ஒரு மாதிரி இப்படி கர்வ் பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண அந்த இடத்துல மட்டும் கர்வியாக வரும். பட் ஸ்டில் அது எனக்கு பண்ண தெரியல. பட் ஸ்டில் ஐம் இம்ப்ரெஸ் பிகாஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல வந்து ஈஸியாக ஸ்ட்ரைட். இந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ I'll keep it again in wash. பாருங்க வித்தின் 1 மினிட் நீங்கள் ஏதாவது வெக்கேஷன் போகிறீங்க இல்லை எங்கேயாவது நீங்கள் ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வித்தின் அ மினிட் நீங்கள் ரெடி ஆகிட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா மேக்கப் கூட ஓரளவுக்கு நல்லா வந்துடும். நம்ம முடி செட் பண்ணுறது தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. பட் சீரியஸாக இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வித்தின் 1 மினிட் 2 மினிட்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க வித்தின் அ மினிட் கம்ப்ளீட்டாக முடியோட டெக்ஸ்டரே மாறிடுச்சு. இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். But still I'll try this side also. Changes தெரியுதா? லைக் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு.
அண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் இங்கே தொடணும். லைக் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கூட இங்கே பார்த்து தான் நீங்கள் தொடணும். அண்ட் அது போக நம்மளோட ஹேர் கண்டிப்பாக இதில் மாட்டிக்கும். எனக்கு இப்போவே தெரியும், என்னோடது ஆல்ரெடி கொஞ்சம் மாட்டியிருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ரஷ்னாலே கண்டிப்பாக அது நீங்கள் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க் தான். மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் யூஸ் எல்லாம் பண்ணலாம், பட் ஸ்டில் அந்த முடியை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கண்டிப்பாக டாஸ்க்காக இருக்கும். எஸ் கைஸ், நான் 2 சைடுமே பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. வித்தின் 2 மினிட்ஸில் நான் இது முடிச்சுட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி வந்து பார்லர்ஸ்லலாம் பண்ணுவாங்க தெரியுமா, லைக் ஒரு மாதிரி கேர்ள் பண்ணி செட் பண்ணுறது. அது எனக்கு இனிமேல் பண்ண தெரியல. பட் ஸ்டில் சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் நான் பே பண்ணுறது. பிகாஸ் அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒர்த் தான். ஏன்னா வித்தின் 2-3 மினிட்ஸில் உங்களோட முடி எவ்வளோ ஸ்ட்ரெட்டன் ஆகிடுச்சு பாருங்கள். கம்ப்ளீட் செட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், நீங்கள் ஸ்ட்ரெட்டன் பண்ணி சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே கேர்ள் பண்ணிவிட்டு, நான் என்னென்னா எனக்கு முக்கியமாக எனக்கு எப்படி பிடிக்கும்னா இங்கே வந்து கீழே மட்டும் கொஞ்சம் கேர்ள் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். லைக் கர்வி அவங்க பார்லரில் ட்ரை பண்ணும்போது இப்படி ட்ரை பண்ணிவிட்டு இப்படி ப்ளோ ட்ரை விட்டிங்கன்னா அந்த மாதிரி கர்வ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி செட் ஆகிடும். ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் கைஸ், பாருங்கள். ஏன்னா நான் வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். அதில் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துருவேன். அது கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக பண்ணி ஒரே லெவலில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 30 to 35 மினிட்ஸ் எடுத்துரும். பட் இதில் வந்து வித்தின் 4 to 5 மினிட்ஸில் எனக்கு கம்ப்ளீட் ஹேர் மாறிடும். லைக் கம்ப்ளீட் ஹேர் செட் பண்ணிடலாம். ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான். எஸ், பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே இந்த யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கர்வ் எப்படி பண்ணுன்ற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் நான் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். So yes, next video la paapom. Bye.